அப்ப இப்ப கண்ணை மூடுங்கடா அவங்கள்ட்ட செல்லுவோம். யாரே சாதாரணமாக வாழ்ற இவகளை கண்ணை மூடுங்க என்று சொல்லுவோம். சொன்ன உடனே அவ கண்ணை மூடுவாங்க இல்லையா? மூடின உடனே அப்ப இந்த கண்ணை மூடினீங்களா பார்வையை மூடினீங்களாண்டா இப்ப பர்வீன் சொன்ன மாதிரி பார்வையை மூடினதாகவும் கண்ணை மூடினதாகவும் ரெண்டையும் மூடினதாகவும் தானே அவங்க ஒரு அறிதலை வச்சு அந்த எண்ணத்தோட சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப அவங்களோட நிலைமை அதானே, கண்ணை மூடினா பார்வையை மூடிட்டோம் என்ற அர்த்தம் தானே இருக்கு. இப்ப கண்ணை இமையால கண் மூடப்பட்ட பொழுது வெளியால பௌதீகமாக பார்க்கிற பார்வைதானே பருவின் மூடப்படுகிறது. அப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்ப பார்ப்போம். பௌதீகமாக பார்க்கிற பார்வை அப்படி ஒரு பார்வை இருக்கா? பௌதீகமாக பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கா? அதாவது கண்ணை கொண்டு பார்வை ஒன்று வெளிப்பட்டு நமக்கு ஒரு பார்வை இருக்கா என்று ஒரு கேள்வி எடுப்பேன் இல்லையா? இப்ப நீங்க பௌதீகமா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்களா? பௌதீகமா தான் பார்த்துட்டு இருக்கேன். ரைட். அப்ப இப்ப பௌதீகமாக பார்க்கக்குள்ள நீங்க எதை பார்க்குறீங்க? இப்ப எது உங்களோட கண்ணுக்கு தெரியுது? இந்த உலகம் தான் தெரியுது. உலகத்தை அப்படியே ஃபுல்லா பூரணமா பார்க்கல, ஏதாவது ஒன்றை பார்த்து சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு முன்னுக்கும் உங்களுக்கு தெரியற ஏதாவது ஒன்றை பாருங்க. ஜன்னல் இருக்கு, ஜன்னல் மட்டும். கிச்சன்ல நிக்கிறேன். ஜன்னல் தெரியுதுவா? ஆமா. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க போறேன், ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். நீங்க ஜன்னலை பார்க்கிற பொழுது உங்களோட பார்வை முதல் அந்த ஜன்னலை தான் பார்த்துச்சா? ஆமா, ஜன்னலை தான் பார்த்துச்சு. அப்படியா? அப்ப நாம ஒரு வேலை செய்வேன். இப்ப ஜன்னலை பார்த்தது கன்ஃபார்மா இல்லையா பர்வீன்? அதுல நீங்க அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களா? நான் பார்த்தேன், முதல் எனக்கு ஜன்னல் தான் இந்த பார்வைக்கு தெரிஞ்சிச்சு, இந்த பார்வையில ஜன்னல் தான் பட்டுச்சு, நான் ஜன்னலை தான் பார்த்தேன், அதுக்கு முதல் இந்த பார்வையில எதுக்குமே படல என்கிற விஷயத்தில பர்வீன் உறுதியா இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கேன். ரைட். மரணம் புறவு ஏதாவது ஒரு விளக்கம் சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது, உறுதி இல்லாம ஆகக்கூடாது. சரி. என்ன பயாசா அப்படித்தானே? அனிஷ் பாத்திமாவுக்கு விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா நான் பேசுற பேச்சு? அப்ப எல்லாரும் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் முதல்ல பார்த்த உடனே அந்த பார்வைக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு எது என்று சொல்லி ஒரு பொருளை எடுங்க, அந்த பொருளை பாருங்க. இப்ப அந்த பொருள் முன்னிலையில கண்ணால வெளிப்படுற பார்வைக்கு தெரியுதா? தெரியுது. தெரியுது. இப்ப பகல் டைம் ஆயிருக்கேனே, இலங்கையில இந்தியாவிலையும் பகல் டைம், வேற நாடுகள்லையும் பகல் டைமும் இருக்கு. அப்ப இப்ப சூரியன் வெளியே வந்திருக்கேனே, அதாவது சூரிய வெளிச்சம் நமக்கு படுகுது. இப்ப சூரிய வெளிச்சம் படுறதால இப்ப நமக்கு முன்னுக்கு ஜன்னல் இருக்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்ப நாம இப்ப சூரியன் என்ன செய்வோம்டா, கொஞ்சம் இந்த நம்மளோட வீட்டை வெளிச்சம் படாத அளவுக்கு நல்லா வீட்டின் சூழலை இருட்டாக்குவோம். அப்படி இல்லாட்டி சூரியன் வரல என்று வைப்போம், இதை வந்து வைப்போம்.
சூரியன் வரல. அப்படி என்ன வரல? சூரிய வெளிச்சம் படல. அப்ப இப்ப சூரியன் வந்திருக்கிறதால எல்லா இடத்திலையும் சூரிய வெளிச்சமும் இருக்கிறதால இப்ப நான் என்ன செய்யறேன்னா முதல்ல ஜன்னலை பார்த்தேன். இந்த பார்வை ஜன்னல்ல பற்றிருக்கு என்றுதான் நாம் இப்போ ஒரு புரிதல் அடிச்சிருக்கோம். அதுலயும் உறுதியா இருக்கும். என்ன பாருங்க, இப்ப இரவண்டு வைப்போம், சூரியன் மறைஞ்சிச்சு, வெளிச்சம் படுற நிலை இல்லாம நம்மட கிரகம் மறைஞ்சிச்சு. இப்ப இரவாயின உடனே இப்ப என்ன செய்வோம்? அந்த கிச்சன்ல ஹோல்ல இருக்கிற லைட்டை போடுவோமா இல்லையா? போட்ட உடனே இப்ப நமக்கு என்ன செய்யும்டா, பார்த்த உடனே அந்த பார்வைக்கு ஜன்னல் தெரியுமா இல்லையா? தெரியும். இப்ப பகலையில பார்த்த உடனே நமக்கு அந்த பார்வைக்கு முதல் பார்த்த உடனேயே முதல் அந்த ஜன்னல் தெரிஞ்சா இல்லையா? இரவையானத்துக்கு பிறகும் பார்த்த உடனே லைட்டை போட்டு பார்த்த உடனே அந்த ஜன்னல் தெரியுதா இல்லையா பார்வைக்கு? தெரியுது. ரைட். இப்போ இரவையில லைட்டை ஓப் பண்ணி போட்டு ஜன்னலை பார்ப்போம், என்ன தெரியும்? என்ன பரவீன்? தெரியாது, நைட் நேரத்துல வெளிச்சம் இல்லாதனால தெரியாது. அப்ப என்ன தெரியும்? லைட்டை ஓப் பண்ணிட்டேன். இப்ப ஜன்னல் தெரியுமா? ஆனா கண் பாக்குதா இல்லையா? பாக்குது. பார்வைக்கு என்ன தெரியும்? இப்ப லைட் ஆஃப் பண்ணி விட்டா இருட்டாதான் தெரியும். ரைட். அப்படி இருந்தா பகலையில இப்ப இரவையில லைட்டை ஓஃப் பண்ணின உடனே இருட்டு தெரியுதுண்டா, பகலையில அந்த பார்வைக்கு முதலாவது ஜன்னலா தெரியுது, இதுல வெளிச்சம் தான் தெரியும். அப்ப என்ன பாத்தீங்களா எவ்வளவு உறுதியா இருந்த பருவின்? முதல் ஜன்னல் தெரியுது உறுதியா இருந்த பருவின் இன்னும் உறுதி இல்லாம போயிட்டே. இப்ப என்ன செய்வ? அப்ப ஈனைக்கு பருவின் ஒரு விஷயத்தை மட்டும் நாம புரிதல் எடுக்கணும். என்ன தெரியுமா? நாம விளங்கினது அறிஞ்ச விஷயம்தான் விஷயம், அவ்வளவுதான். ரெண்டு ஒருத்தர் நின்றாருண்டா நிப்பாரல, நான் கண்ணால ஜன்னலை தான் பார்த்த தம்பி, எனக்கு ஜன்னல் தான் தெரிஞ்சு ஒத்த புடியிலே நின்றாருண்டா. அடுத்த கட்டம், எனக்கு ஜன்னலுக்கும் என்ற கண்ணுக்கும் இடையில வெளிச்சம் இருக்கி, எந்த ஜன்னலுக்கும் இந்த கண்ணுக்கும் இடையில இருள் இருக்கி, இதுதான் முதல் என்ற பார்வையில விழுகுது என்கிற அந்த புரிதல், அந்த அறிவு கிடைக்குமா? அறிகிறதுக்கு ஒருவரா? வரமாட்டார். பறவைனுக்கு பிடிபடுதா இப்ப? அப்ப முதலாவது கண்ணை கொண்டு வெளியாகிற பார்வை ஜன்னல்ல விழுகுதா வெளிச்சத்துல விழுகுதா? வெளிச்சத்துலதான் விழுகுது. அப்ப வெளிச்சத்தை தாண்டித்தானே ஜன்னல் தெரியுது. அப்போ ஒரு வெளிச்சம் ஒன்று இல்லைண்டா இந்த உலகம் தெரியுமா? தெரியாது. அப்ப உலகம் இருக்கண்டு காட்டுது வெளிச்சமா கண்ணா? வெளிச்சம் தான் காட்டுது. அப்ப ஏற்கனவே நாம கண்ணை நம்பி இருந்த மாறக்கூடாது, உறுதியா நிக்கணும். நீங்க உங்களோட குடியில நின்றா நான் எந்த குடியில நின்றா தானே நாம உறவாட்டம் நடத்தலாம். புரிதல். இப்ப நாம பேசிக்கொள்றத கொண்டு இன்னைக்கு இருக்கிற 12 பேர் விளங்குறல்ல, 12 லட்சம் பேர் விளங்குவாங்க. அதை நல்லா விளைக்கங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 12, 15 பேர் 20 பேர் இருந்து விளங்குறதல்ல இங்க விளங்கும். இது 12 லட்சம் பேர் காலப்போக்குள்ள விளங்க போறாளா இல்லையா? அதுதான் இந்த ரெக்கார்டில் இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதை தேடி எடுத்து விளங்குற அளவுக்கு முயற்சி எடுப்பாளா இல்லையா? ஏன் நாம் என்ன பிள்ளையாக வைக்கும், பொய்யாக வைக்கும்?
இல்ல. அப்படி என்றா கண்ணுக்கு பார்வை இருக்கி, கண் எல்லாத்தையும் பார்க்குது, கண்ணுக்கு எல்லாம் தெரியுது என்றா இந்த இருள் என்கிற இந்த இருட்டும் இந்த வெளிச்சம் என்கிற இந்த பகலும் ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது இல்லையா பர்வீன்? ஆமா. லைட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி ஜன்னல் தெரியும், சூரியன் வந்தாலும் சரி சூரியன் மறைஞ்சாலும் சரி என்ன தெரியும்? ஜன்னல் தெரியணுமா இல்லையா கண்ணுக்கு பார்வைக்கு? அப்படி என்ன இப்ப கண்ணில பார்வை இருக்கி, அந்த கண்ணில இருக்கிற பார்வைக்கு ஏதாவது ஒன்று தெரிகிறேண்டா, தெரிகிற நிலையொன்று ஏற்படுறேண்டா, அந்த பொருள்ல இல்லாட்டி அந்த உலகத்தில என்ன ஏற்படணும், என்ன வரணும், என்ன இருக்கணும்? வெளிச்சம் இல்லாட்டி ஒரு லைட்டாவது பத்தணுமா இல்லையா? இப்போ ஒரு வெளிச்சமுமே இல்லை, சூரியனும் இல்லை என்றா இந்த உலகத்தில யாரு பார்வை உடையோர்களாக இருப்பாங்க? நாம அந்த பார்வை இல்லாத குருடு பத்தின ஆக்களை குருடன் என்று சொல்றியா இல்லையா? இப்ப நான் விளக்கின முறைக்கு இப்ப நான் சொன்ன இடத்துக்கு இருந்தா, இப்ப சொன்ன இடத்துக்கு நாம வந்தா இந்த சொன்ன நிலையே இருக்குமெண்டா ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு லைட்டும் இல்லை, கரண்ட் என்றா என்ன இல்லை, சூரியன் என்றா என்ன இல்லை. இப்ப நமக்கு குருடா வெளிச்சமா? நாமளும் அந்த குருடு பத்தின குருடா இருக்கிற அவ மாதிரி தான் இருப்போமா? இல்ல நமக்கு எல்லாம் தெரியுமா?